வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த ஆவணி மாதத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆவணி மாதம் அவ்வளவு சிறப்புடையதா? இப்போ பிராமணன் அப்படின்ற பொழுது அதற்கான பூஜைகளை அவன் செஞ்சிடறான் இல்லையா? தினமும் பிரம்ம யஜ்யம், காயத்ரி ஜபம், சூரிய பூஜை, ஆதித்ய ஹிருதயம். சிவாச்சாரியார்லாம் சூரிய பூஜை பண்ணுவாங்க, தினமுமே சூரிய பூஜை பண்ணுவாங்க. சௌரார்க்கியம் அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சு அதில் சூரிய பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் பிராமின் அவர்கள் எப்படி இந்த சூரியனை வழிபாடு செய்யலாம்? அதுவும் குறிப்பாக வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள், குழந்தையின்மை, குழந்தை பிறக்காதவர்கள், திருமணம் நடைபெறாதவர்கள், குறிப்பாக இந்த வியாதி, அதுவும் ஒரு சில நட்சத்திரங்களில் இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது. இவங்க 3 வருட காலங்கள் இதை செய்தார்களே, ஆனால் 3 வருடத்தில் கண்டிப்பாக எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் காலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் தினமும் ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சூரிய பகவானுக்கு உங்களால் முடிந்த அளவு தீபம் ஏற்றி 2 கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க, 2 ஊதுவத்தியை கொளுத்தி வைங்க, ஒரு கற்பூரம் கொளுத்துங்க. என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. காலம்பரம் 6 மணிக்கு எந்திரிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வேலை. ஞாயிற்றுக்கிழமை காலம்பரம் போனோம்னா 10:30 மணி 11 மணிக்கு மேலே தான் ஒருத்தர் வீட்டுக்கு போகணும். 6 மணிக்கு போனோம்னா அவர் கண்டிப்பாக தூங்கிட்டு இருப்பார். 8 மணிக்கு போனாலுமே தூங்கிட்டு இருப்பார். அந்த தூக்கங்களை மறந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீடு ஃபுல்லாக கழுவிட்டு ஒரு 11 தீபம். இந்த 11 தீபத்துக்கும் சில பேர் 7 தீபம் கூட ஏற்றுவாங்க, சில பேர் 101 தீபம் கூட ஏற்றுவாங்க. 11 தீபம் ஏற்றி வைத்து அந்த 11 தீபத்திற்கும் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைத்து வைத்து வெண்பொங்கல், மிளகு பொங்கல் வைத்து நீங்கள் அந்த சூரிய பகவானை 7 மணிக்குள் வழிபாடு செய்தீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாளில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், குழந்தையின்மை, வேலையின்மை, திருமணத்தடை, இதையெல்லாம் போயிடும். ஏன்னா நவகிரகத்தில் நாயகனாக திகழக்கூடியது சூரியன். அந்த சூரியன் சித்திரை மாதத்திலும் ஆவணி மாதத்திலும் உச்சம் பெறுகிறான். சித்திரை மாதத்தில் நாம் அந்த அளவுக்கு இந்த சூரியனுக்கு வழிபாடு செய்வது இல்லை. ஆனால் ஆவணி மாதத்தில் நாம் வழிபாடு செய்கிறோம். ஏன்னா ஆவணி மாதத்தில் சூரியன் மட்டும்தான், அது சூரியனுடைய சொந்த வீடு, சிம்ம மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் சூரிய வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பாக செய்தீர்களே, ஆனால் சூரிய அர்க்கியம், சௌரார்க்கியம், சூரிய பூஜை இதையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெறும். இது பார்த்தீங்கன்னா காரைக்குடி சைடில் இதை பண்ணுவாங்க. இந்த காரைக்குடி சைடில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆவணி ஞாயிறு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. செட்டியாரெல்லாம் நிறைய கொண்டாடுவாங்க. அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லாமல் சூரியனுடைய அனுகிரகத்தோடு வாழ்நாள் சாதனையாளர்களாக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வாழ்நாள் சாதனையாளர்களாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லோரும் என்பற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்திக்கிறேன்.